Moto G34 லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டோட டெலிவரி டிலே பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் வந்து நீங்கள் அந்த டெலிவரி டிலே ஃபேஸ் பண்ணீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மோட்டோக்கு மட்டும் இல்லாமல் அந்த போக்கோ X6 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெரிய போராட்டம் ஆகிடுச்சு. அவங்ககிட்ட வந்து கேன்சல் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து 4-5 டைம் லைன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க கொடுத்த டைம் லைனுக்கு வந்து அவங்களால டெலிவரியே பண்ண முடியல. பட் எப்படியோ போராடி இன்றைக்கி தான் வந்து ஃபைனலாக ஒரு ரீஃபண்டுமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் கிட்ட எத்தனை பேர் போராடி ரீஃபண்ட் வாங்கினீங்க அண்ட் டெலிவரி எத்தனை பேர் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மோட்டோ G34 அன்பாக்சிங் வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட மோட்டோ G34 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து G34 அப்படின்ற வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பாக்ஸோட ரைட் சைடில் வந்து ஹலோ மோட்டோ இருக்குது. பேக் சைடு வந்து ஃபோனோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 50 MP கேமரா இருக்கிறதா வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 14,999 போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8GB + 128GB மாடல். இது வந்து ஓஷன் க்ரீன் கலர். சார் வேல்யூமே வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஹெட் வந்து 1.03 Wh/kg இருக்குது. பாடி வந்து 1.08 Wh/kg. மோட்டோ ஃபோன்ஸில் ரெகுலராகவே வந்து நம்ம சார் வேல்யூ நியர் அந்த அரௌண்ட் 1 வாட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபோனுமே வந்து சிமிலரான சார் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து மொபைல் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து மொபைல் வந்து பொறுமையாக வெளில எடுத்துடலாம். நம்மகிட்ட இந்த ஓஷன் க்ரீன் வந்து ஆக்சுவல் க்ரீன் மாதிரி இல்லை. என்னென்னா பேக் வந்து நமக்கு ஒரு லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. இது கையோடு வந்து நம்ம பார்த்துடலாம். சிம் ட்ரே ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஸ்லாட் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். 5G சப்போர்ட் இருக்குது. எத்தனை பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். 2 சிம் கார்டு இல்லை அப்படின்னா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். டாப்பில் வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த ரப்பர் ஹெல்ப் ஆகும். அதுக்கடுத்து பாக்ஸில் வந்து ஒரு Black கலர் 20 வாட் சார்ஜர் இருக்குது. க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது. டைப் A அவுட்புட் போர்ட்டோட வருது. 1 மீட்டர் லென்த் இருக்குது. கேபிள் குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. இது ஒரு டைப் A to டைப் C கேபிள். மொபைலில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் 18 வாட் தான் வந்து சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். அண்ட் இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொபைலை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஃபோன் நம்ம வாங்கும்போது ப்ரீ அப்ளைடாக வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் மொபைல் ஆர்டர் பண்ணும்போது கையோட வந்து டெம்பர்ட் கிளாஸ் இல்லை ஸ்க்ராட்ச் கார்டு வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணுறங்க. அண்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்ற வந்து இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக் இருக்குது. பக்கத்துலேயே வந்து டால்பி அட்மாஸ் அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்துன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. பட்டன் நல்ல கிளிக்கி ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ஸ்பீக்கர் பண்ணிட்டு டைப் C சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைட் சிம் ட்ரே இருக்குது. ஃபோன் செம்ம ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஹெஃப்டினஸ்மே வந்து இல்லை. ஃப்ரண்ட் வந்து ஒரு பஞ்சுவல் கேமரா டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் கேமரா வந்து ஸ்லைட்டாக ப்ரொட்வீட் ஆகி வெளில வந்திருக்கும். அந்த மாடியூல் ஃபுல்லாகவே டேபிள் மேலே வைக்கும்போது லைட்டாக வாபிள் ஆகும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பாக்ஸில் கேஸ்மே வந்து கொடுக்கல. ஸோ கேஸ்மே வந்து ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல டீசெண்டான கிரிப் இருக்குது. ரொம்ப சூப்பரான கிரிப்புன்னு சொல்ல மாட்டேன். ஸோ லெதர் பேக் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் மட்டும்தான் லெதரில் வருது. மற்ற ப்ளூ அண்ட் பிளாக்கெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா பிளாக்கோ கிரே ஏதோ ஒரு கலர் அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும். பட் இந்த மெட்டீரியல் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இப்போ வந்து ஃபோன் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிடலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்குள்ளே வந்தோன்னா ஆண்ட்ராய்டு 14 அப்படின்றது வந்து இருக்குது. செக்யூரிட்டி அப்டேட் வந்து டிசம்பர் மந்தில் இருக்குது. எதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அண்ட் டிஸ்பிளேக்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட்டாக ஆட்டோவில் இருக்குது. பட் நம்ம வந்து அது 60 and 120க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 60ல் சேஞ்ச் பண்ணும்போது பேட்டரி கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். நமக்கு ஒரு பெட்டர் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து நம்ம எதாவது கண்டென்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோவில் ஸ்விட்ச் பண்ணும்போது நம்ம கண்டென்ட்டுக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேரி ஆகும். அதுக்கப்புறம் சிஸ்டமில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரேம் பூஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறதே வந்து டிஃபால்ட்டாக 8GB மாடல். நீங்கள் மேக்ஸிமமாக வந்து இன்னொரு 8GB வரைக்குமே வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இந்த விர்ச்சுவல் ரேம் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. விர்ச்சுவல் ரேம் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்மளோட டெய்லி யூசேஜ்க்கு வந்து இன்டர்னல் 8GB ரேமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் ஒன்ஸ் அந்த ரேம் சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரீஸ்டார்ட் ஆகும். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 128GBயில் வந்து நமக்கு 14GB வந்து யூஸ் ஆகிருக்கு. 114GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம்.
ஆல்மோஸ்ட் 1 செகண்ட் வரைக்குமே வந்து டைம் எடுக்குது. அன்லாக் ஆகிறதுக்கான டைம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் எடுத்துக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஸ்பீக்கரோட லவுட்னஸ்மே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ்மே வந்து நமக்கு ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இயர்பீஸ்லேருந்து ரொம்ப ஒரு லவுடான அவுட்புட் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 20% அவுட்புட் வந்து மேலே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாட்டமில் இருக்கிறது வந்து நமக்கு ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. இன்டோரில் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ், மல்டிமீடியா, சாங்ஸ் கேட்குறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர் அவுட்புட். கேமரா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கேமராவில் நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபோட்டோவில் புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இமேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது. இது வந்து ஆட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் வந்து பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். நேச்சுரல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கலர்ஸ் இல்லாமல் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்காது. பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் நேச்சுரலாக கட்டும். பட் இதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் வீடியோ நம்ம எடுத்துகிட்டா ரியரில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் வரைக்குமே ஷூட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இஏஎஸ் தான் அது. ஜைரோ சென்சார் யூஸ் பண்ணி வந்து நமக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுலேயுமே வந்து நம்ம 1080p வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இது ஒரு 120 fps தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்லோ மோஷன் அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். நைட் விஷன் மோட் சப்போர்ட் இருக்குது. டூவல் கேப்சர் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சைமல்டேனியஸாக வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியும். ஸோ டூவல் கேப்சரில் வீடியோ சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் லேம்ஸு, பேண்ட்ரோமா இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸ்பாட் கலர் நம்ம மோட்டோவில் காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ப்ரோ மோட் சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி G34 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸிங் வந்து நான் இங்கேயே ஷேர் பண்ணிடுறேன். நம்ம சேனலுக்காக பர்ச்சேஸ் பண்ண மாடல் வந்து 8GB 128GB மாடல் 11,999 வந்து கரண்ட்டாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து இந்த மாடல் ஸ்டாக் இல்லை. மேபி கூடி சீக்கிரமாக வந்து ஸ்டாக் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் மோட்டோ அந்த ஸ்டாக் கொண்டு வரது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. 4GB மாடல் வந்து 10,999 அவைலபிளாக இருக்குது. பேங்க் ஆஃபர் எல்லாமே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்குற பிளானில் இருக்கீங்க, எமர்ஜென்சி இல்லை அப்படின்றப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த 8GB மாடல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து டிஸ்பிளே, அந்த ஹெச்டி டிஸ்பிளே எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்றது. ஹெச்டி டிஸ்பிளே ரெகுலராக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் டிஸ்பிளே வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐபிஎஸ் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நமக்கு யூஸபிளான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ரெசல்யூஷன் காம்ப்ரமைஸ் இருக்க தவிர டிஸ்பிளே குவாலிட்டியில் வந்து நமக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இந்த ஃபோன் அண்ட் ரெட்மி நோட் 13 ரெண்டு வீடியோவுமே வந்து February 1st வீக்குள்ளே வந்து ட்ரைவ் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. அந்த டைமே வந்து ஒரு புது லொக்கேஷன்லேருந்து கேமரா சாம்பிள் எடுக்கலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ரெட்மி நோட் 13 பற்றி உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலுமே வந்து உங்கள் குவரிஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லை வீடியோ மூலமாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் Moto G34 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.